விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்ற பின் சந்திக்கும் முதல் தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை இன்னும் 2 நாட்களில் அறிவிக்க உள்ளதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் இதேபோல் இடைத்தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சின்னம் குறித்த பல்வேறு சர்ச்சைகள் சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது சின்னம் குறித்து கேட்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்ததோடு சின்னம் குறித்து மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடுவதற்கான கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடுவார்களா இல்லை மைக் சின்னத்தில் போட்டியிடுவார்களா என்ற எதிர்பார்ப்பு நாம் தமிழர் தொண்டர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் மாநில கட்சி அந்தஸ்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் இடைத்தேர்தலுக்கு முன்பாக அவ்வாறு அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சேனல் 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.